5 முறை கோப்பையை வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி அவமரியாதை செய்யும் விதமாக அவரிடம் ஆலோசனை செய்யாமலேயே கேப்டன் பதவியை விட்டு தூக்கியது. மேலும் குஜராத் அணியில் விளையாடிக் கொண்டிருந்த ஹர்திக் பாண்டியாவை வாங்கி அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் கேப்டன் பதவியில் இருந்து ஹர்திக் பாண்டியாவை ஏன் தூக்கினோம் என்று மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் ஒன்று விளக்கமளித்துள்ளார். அதில் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா சரியாக விளையாடவில்லை என்பதால் அவருக்கு அழுத்தத்தை குறைக்கவே இந்த முடிவு எடுத்ததாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்விகா இதில் பல விஷயங்கள் தவறாக இருப்பதாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் ரோஹித் சர்மாவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் விரிசல் ஏற்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது. இதனால் ரோஹித் சர்மா வேறு அணிக்கு விளையாட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் ரோஹித் சர்மா நினைத்தாலும் அவரால் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியேற முடியாது. அந்த வகையில் IPL விதியை வைத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு செக் வைத்திருக்கிறது. IPL விதிப்படி ஒரு வீரர் ஒப்பந்தமான பிறகு அந்த அணியை விட்டு விலகி வேறு அணிக்கு செல்ல முடியாது. அவ்வாறு முயற்சி எடுத்தால் கூட புகார்களுக்குள்ளான வீரர்கள் அந்த IPL தொடரிலேயே விளையாட முடியாத நிலை ஏற்படும். இப்படித்தான் ஜடேஜா 2010ஆம் ஆண்டு ராஜஸ்தான் அணியிலிருந்து CSKக்கு செல்ல முயற்சி எடுத்தார். இதனையடுத்து அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் IPL சீசனில் விளையாட ஜடேஜாவுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் அதே போல ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ரோஹித் சர்மாவுக்கு. இதனை மீறி ரோஹித் சர்மா வேறு அணிக்கு செல்ல விரும்பினால் அவர் மீது தடை விதிக்கப்படலாம். இதனால் ரோஹித் சர்மா நடப்பு சீசனில் மும்பை அணிக்கு கண்டிப்பாக விளையாட வேண்டிய நிலையில் இருக்கிறார். வேண்டுமானால் ரோஹித் சர்மா தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி நடப்பு தொடரில் விளையாடாமல் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். ரோஹித் சர்மாவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஆண்டுக்கு 16 கோடி ரூபாய் கொடுத்து வருகிறது. இதனால் ரோஹித் சர்மா வேறு வழி இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்.